தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு போட்டி யதார்த்தமாகவே அமைஞ்சிரும். இதை நேரடியான போட்டின்லாம் சொல்ல முடியாது. கமலஹாசன் படங்கள் ஒரு விதமாகவும் விஜயகாந்த் சாருடைய படங்கள் ஒரு விதமாகவும் இருந்தாலும் கூட ஒரே நாளில் இவங்களுடைய படங்கள் போட்டிக்கு வரும்பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்தனுடைய ஆரம்ப கட்டத்தில் 1981 வருஷத்தில் வந்த ரஜினிகாந்தனுடைய முரட்டுக்காலை படத்தில் விஜயகாந்த் தான் வில்லனாக நடிக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நீங்கள் நடிங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு அட்வான்ஸையும் வாங்கிட்டார் விஜயகாந்த், 10,000 ரூபாய். அந்த அட்வான்ஸை அதுக்கப்புறமா இப்ராஹிம் ராவுத்தர் சொல்ல அதை திருப்பி கொடுத்துட்டார் விஜயகாந்த். ஒருவேளை அன்னைக்கு அவர் அப்படி அந்த முரட்டுக்காலை படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லனாக விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தா அவருடைய கரியரை அப்படியே அது வேறு பக்கமாக திசை திருப்பி மாற்றிட்டு போயிருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. சரி, கமலஹாசனுக்கும் விஜயகாந்துக்கும் நேரடியான போட்டிங்கிறது கிடையவே கிடையாது. கமலுக்கு போட்டி ரஜினிகாந்தனும், ரஜினிகாந்துக்கு போட்டி விஜயகாந்தனும் தான், ரஜினிகாந்துக்கு போட்டி கமலஹாசனும் தான் இருந்தது. ஆனால் 1981 வருஷத்தில் கமல் சார் டபுள் ஆக்டில் நடித்த டிஎன் பாலு சார் டைரக்ஷனில் ஷங்கர்லால் அப்படின்னு ஒரு படம் வந்த அதே சமயத்தில் ராமநாராயணன் சார் டைரக்ஷனில் விஜயகாந்த் சந்திரசேகர் நடித்த சிவப்பு மல்லி படம் வந்தது. இதில் சிவப்பு மல்லி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. அதே போல் கமல் நடித்த பாலுமேந்திராவின் 3ஆம் பிறை வந்த அதே சமயத்தில் பார்வையின் மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. இதில் ஷங்கர்லால் பெரிய வெற்றி தரல, சிவப்பு மல்லி பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. பார்வையின் மறுபக்கம் பெரிய வெற்றியை தரல, 3ஆம் பிறை அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் ஒரு தீபாவளி திருநாளில் ரஜினியினுடைய நல்லவனுக்கு நல்லவன், கமலஹாசனுடைய எனக்குள் ஒருவன் வந்தது. அதே சமயத்தில் தான் வைதேகி காத்திருந்தாள் வந்தது. இன்ஃபேக்ட் நல்லவனுக்கு நல்லவன் வசூலை விட இந்த படம் வைதேகி காத்திருந்தால் மிக பிரம்மாண்டமான வசூலை குவித்ததுங்கிறது நமக்கு தெரியும். எனக்குள் ஒருவன் தோல்வியை தான் சந்தித்தது. பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்தில் திரும்பவும் கமல் சார் நடித்த படம் ஒரு கைதியின் டைரி. இந்த சமயத்தில் அலையின் ஓசை அப்படிங்கிற ஒரு படம் விஜயகாந்துக்கு வந்தது. ஆனால் அது ஒரு படுதோல்வி படமாக அமைஞ்சுது. அதே போல் காக்கி சட்டை, கமல்ஹாசனுடைய காக்கி சட்டை ராஜசேகர் சார் டைரக்ட் பண்ணின சத்யா மூவிஸினுடைய படம். அந்த சமயத்தில் ராம் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அது தோல்வியை தழுவிச்சு. அதே போல் ஒரு தீபாவளி ரிலீஸாக ஜப்பானில் கல்யாணராமன் ரிலீஸ் ஆகும்போது ஏமாறாதே ஏமாற்றாதே அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. ஜப்பானில் கல்யாணராமனும் ஒரு ஆவரேஜ் படம், ஏமாற்றாதே ஏமாறாதேவும் ஒரு ஆவரேஜ் படம்னாலும் கூட சி சென்டர் ஏரியாக்களில் ஏமாறாதே ஏமாற்றாதே படம் மிகப்பெரிய வசூலை குவிச்சுது. ஒரு தீபாவளி திருநாளில் புன்னகை மன்னன் பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் கமலுக்கு புன்னகை மன்னன் வந்தது. அந்த சமயத்தில் விஜயகாந்த் ராதியாலாம் நடித்து தர்ம தேவதை அப்படிங்கிற படமும் தழுவாத கைகள் அப்படிங்கிற ஒரு படமும் வந்தது. இந்த 2 படமுமே பெரிய வெற்றியை தரலனாலும் கூட தர்ம தேவதையில் ராதியாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் தழுவாத கைகள் படத்தில் ஒரு மிகச்சிறந்த நடிப்பை விஜயகாந்த் கொடுத்திருந்தார். திரும்பவும் ஒரு பொங்கல் நன்னாளில் சத்யா மூவிஸ் படத்தில் ஜெகநாதன் டைரக்ஷனில் கமல் காதல் பரிசு அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறார். அந்த சமயத்தில் வந்த மனோபாலா டைரக்ஷனில் வந்த சிறைப்பறவை மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. எல்லா பாடல்களும் மிகச்சிறந்த முறையில் இருந்தது. ராதிகாவும் கூட சேர்ந்து நடிச்சிருந்தார். நாயகன், உழவன் மகன், சட்டம் விளையாட்டு, இப்படியெல்லாம் அடுத்தடுத்து ஒன்றாவே வெற்றி படங்களாகவும் அமைஞ்சுது. கமலுக்கும் வெற்றி படமாக அமைஞ்சுது, விஜயகாந்த் அவர்களுக்கும் வெற்றி படமாக அமைஞ்சுது. உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற பாலச்சந்தர் சாருடைய டைரக்ஷனில் கமல் நடித்த அந்த விலகரி மார்த்தாண்டம் பிள்ளை உதயமூர்த்தி படம் நமக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த சமயத்தில் தம்பி தங்க கம்பி அப்படிங்கிற ஒரு படமும் நல்லவன் அப்படிங்கிற படமும் வந்தது. இதில் நல்லவன் படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. தம்பி தங்க கம்பியும் முதலுக்கு மோசமில்லாத ஒரு வெற்றியை கொடுத்தது. இது மாதிரி வெற்றி விழா, இந்த கமலஹாசன் சிவாஜி புரொடக்ஷன்ஸில் பிரபுவோடு சேர்ந்து நடித்த வெற்றி விழா படம் வரும்போது தர்மம் வெல்லும், ராஜநடை அப்படிங்கிற படங்கள் வந்துச்சு. அப்புறம் கமல் 4 வேடங்களில் நடித்த மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற படம் ஒரு தீபாவளி வெளியிட வந்தப்போ தமிழ் சினிமாவிலேயே மறக்க முடியாதது ஒரு படமாக
விஜயகாந்த் நடித்த, பானுப்பிரியாவோட நடித்த, சுபாஷ் இயக்கத்தில் வந்த, இசைஞானி இளையராஜாவோட இசையில் வந்த சத்திரியன் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லை. பழைய பன்னீர்செல்வமாக வரணும் அப்படிங்கிற அந்த வசனத்தை யாரால் மறக்க முடியும்? அதே போல் ஒரு தீபாவளிக்கு கமலஹாசனுடைய குணா படம் வெளியான சமயத்தில் தான் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அப்படிங்கிற படம் வந்தது. இரண்டுமே சுமாரான வெற்றியைத்தான் தழுவிச்சு. சிங்காரவேலன் ஆர்வி உதயகுமார் டைரக்ஷனில் இளையராஜா தயாரித்த, கமல் நடித்த சிங்காரவேலன் படம் வரும்போது பரதன் அப்படிங்கிற படம் வந்தது. பரதன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. பெரிய மிரட்டலான ஒரு படமாக பேசப்பட்டது. விஜயகாந்தனுடைய ஆக்ஷன் காட்சிகள் அதிரி புதிரியாக இருந்தது. தேவர் மகன் படம் வரும்போது காவிய தலைவன் அப்படின்னு பானுப்பிரியா சேர்ந்து நடித்த படம் அது வந்து தோல்வியை தழுவிச்சு. மகாநதி படம் ரிலீஸ் ஆகும்போது சேதுபதி ஐபிஎஸ் வந்து ஒரு பக்கம் மகாநதி சைலண்ட்டான வெற்றியையும், சேதுபதி ஐபிஎஸ் பரபரப்பான வெற்றியையும் கொடுத்தது. ஏ அண்ட் பி அண்ட் சி அந்த 3 சென்டர்கள்லையுமே சேதுபதி ஐபிஎஸ் வசூல் சாதனை படைச்சதுன்னு தான் சொல்லணும். அதே போல் கமலஹாசனுடைய நடிப்பில் சேது மாதவன் டைரக்ஷனில் நம்மவர் படம் வெளிவந்த போது பெரிய மருது அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. நம்மவர் நல்ல படம்னு பேசப்பட்டாலும் பெரிய அளவுக்கு போகலை. பெரிய மருது பெரிய அளவுக்கு போகலை. ஆனால் ரெண்டுமே வசூலுக்கு மோசம் வைக்காத படங்களாக தான் அமைஞ்சிது. சதிலீலாவதி பாலுமேந்திரா சாருடைய டைரக்ஷனில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் கோவை சரளாவோடு ஜோடி போட்டு நடித்த கமலுடைய சதிலீலாவதி வந்த சமயத்தில் தான் கருப்பு நிலா அப்படிங்கிற படம் வெளியானுச்சு. பெரிய சதிலீலாவதிக்கு ஒரு ஆவரேஜ் வசூல் இருந்தது. கருப்பு நிலா எதிர்பார்த்த அந்த வெற்றியை தரலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் ஔவை சண்முகி கமல் நடித்த அந்த சமயத்தில் அலெக்சாண்டர் அப்படின்னு படம் வந்தது. அலெக்சாண்டர் பாராட்டப்பட்ட படமாக இருந்தது. ஆனால் பிரம்மாண்ட வசூலை அது தரலை. தானு தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் கமல் நடித்த ஆளவந்தான் அன்னைக்கு அந்த படம் பேசப்படலை, ஃபெயிலியர் படம். இன்றைக்கி அந்த படத்தை கொண்டாடிட்டுருக்கணும். அந்த சமயத்தில் தவசி படம் வந்து டபுள் ஆக்ஷனில் வந்த விஜயகாந்த் படங்களில் முக்கியமான படம் அப்படின்னு அது பேர் எடுத்தது. மிகப்பெரிய வசூலை கொடுத்தது அந்த படம். அந்த படத்தில் இருக்கிற பாட்டு, சௌந்தர்யாவுக்கும் விஜயகாந்துக்கும் உண்டான காம்பினேஷன்ஸ் எல்லாமே அமர்க்கலப்பட்டது. அந்த படம் மிகப்பெரிய வசூலையும் வெற்றியையும் தந்துச்சு. அன்பே சிவம் சுந்தர்சி இயக்கத்தில் அன்பே சிவம் வரும்போது பாக்யராஜ் டைரக்ஷனில் சொக்கத்தங்கம் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. ஒரு பக்கம் விஜயகாந்த், ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜ், அதே சௌந்தர்யா அப்படிங்கிற கூட்டணியில் வந்த அந்த படம் ஒரு அழகான ஸ்கிரிப்டோடு வந்து மிகப்பெரிய வசூலை வாரி குவித்த படங்களாக அந்த சொக்கத்தங்கம் அமைஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் சொக்கத்தங்கம்ங்கிறது விஜயகாந்துக்கே உண்டான அவருடைய கேரக்டரையே, நிஜ கேரக்டரையே சொல்கிற விதமாக அந்த படத்துக்கு தலைப்பும் வைக்கப்பட்டது. இப்படி கமல், விஜயகாந்த் அப்படின்னு யதார்த்தமாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்தவங்க விருமாண்டி படம் ரிலீஸ் ஆகுது. அப்படி விருமாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே எங்கள் அண்ணா அப்படிங்கிற படம் வருது. விருமாண்டி மிகப்பெரிய வசூலை கொடுத்தது. எங்கள் அண்ணா வந்து மிகப்பெரிய கலகலப்பான படம் அப்படின்னு பேசப்பட்டது, பாராட்டப்பட்டது. அதனுடைய காமெடிகளை நம்ம இன்றைக்கும் ரசித்து கொண்டாடிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட கமல், விஜயகாந்த் இவர்களுடைய படங்கள் 22 தடவை மோதியிருக்கு. இதில் 9 முறை கமல் படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, முதல் வரிசையில் இருந்திருக்கு. விஜயகாந்துடைய படங்கள் 7 படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இதில் பல படங்கள் சுமாரான வெற்றியோடு, கிட்டத்தட்ட 6 படங்கள் சுமாரான வெற்றி அப்படின்ற வகையில் 2 படங்களுமே அப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட விஜயகாந்தனுடைய திரை வாழ்க்கைங்கிறதுல எந்த விதமான காம்ப்ளிகேட்டடுக்கும் இடம் இல்லாமல் விஜயகாந்த் தன்னுடைய வளர்ச்சியில் அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக பீடு கடை போட்டு எல்லா கதாபாத்திரங்களையும் ஸ்கோர் பண்ணிகிட்டே வந்தார் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான படங்கள், மாறுபட்ட படங்கள்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுதான் கேப்டன்.